இன்னைக்கு காலையிலேயே ஷட்டவுன்னு தெரியவே மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு அப்புறம் வெளியில் வந்தாச்சு. இப்போல்லாம் வெயில் மழைன்னு மாறி மாறி இருக்கவே இந்த மட்டை விறகு எல்லாமே காய வைக்கவே முடியல. சுடு தண்ணி வைக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வெயில் அடிக்கும் போது காய வச்சுட்டா மழை டைமில் கூட ஷெட்டுக்குள்ளே வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலான்னு ஃபஸ்ட் அதை எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். தேங்காவுமே ஒரு 4-5 போல் விழுந்து கிடந்தது. ஸோ எல்லாத்தையுமே உரிச்சு கொண்டுட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலான்னு அதையுமே கொண்டுட்டு போயிட்டு வச்சுட்டேன். கரண்ட் வந்து சாயங்காலம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு 11 o'clock வந்துருச்சு. ஒரு வழியாக எல்லாருக்குமே முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். சாம்பார் வந்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் வறுத்துருந்தேன். சாதம் மட்டும் இப்போ சூடாக வந்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு மாடு வரும். அது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல் வெளியில். அதுக்குமே கொண்டுட்டு போயிட்டு கஞ்செல்லாம் வச்சுட்டு மிஷினுமே வந்து முடிஞ்சது. துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுட்டு சாதத்தையுமே அதுக்கப்புறமா வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து ஒர்க் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.